ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்டிஎல்சி மாடல்ஸ். எஸ்டிஎல்சினா என்னன்னு ஏற்கனவே நான் ஐ திங்க் ரெண்டாவது வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வாங்க, ஏன்னா அங்கேயே தியரி எல்லாம் சொல்லியாச்சு. கம்ப்ளீட் தியரி அங்கே சொல்லியாச்சு. இங்கே மறுபடியும் சொன்னோம்னா அது ரிப்பீட்டபுளாக இருக்கும். இப்போ இங்கே எஸ்டிஎல்சியில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதாவது எஸ்டிஎல்சியில் நிறைய மாடல்ஸ் பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோமே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஃப்ளோவை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதை வந்து நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துக்கோங்க. இது வீடியோ நம்பர் 2 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் அந்த மாடல்ஸில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ எஸ்டிஎல்சி அப்படின்னா என்னது? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இது ஒரு என்னது? ஒரு ப்ரோட்டோகால்னு சொல்லலாம், அல்லது மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாம், அல்லது வேற என்ன சொல்லலாம்? ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம். அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு இம்ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ எதையுமே ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? வடிவில் சொல்கிற மாதிரி எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்னுக்கு எஸ்டிஎல்சிங்கிறது ஒரு பிளான். இப்போ வீடு கட்டும்போது நமக்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவைதானே? டேரெக்டாக நம்ம வீடு கட்டிட மாட்டோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். அது ஒரு ப்ரோட்டோகால். அந்த சிலபஸை படிச்சுட்டு போனால் அதற்குள்ள இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த எஸ்டிஎல்சியும். இப்போ இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் சேம் டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்டோ அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த அப்ரோப்ரியேட் எஸ்டிஎல்சி மாடலை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் மாடல். இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் வாட்டர்ஃபால் மாடல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வி மாடல், வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல்னு சொல்லுவோம், விவி மாடல்னு. இது வந்து இட்ரேட்டிவ் மாடல். அடுத்து இன்க்ரிமெண்டல் மாடல், ஸ்பைரல் மாடல், அஜைல் மாடல். இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மேக்சிமம் யூஸ் பண்ணுற மாடல் பார்த்தீங்கன்னா இந்த அஜைல் மாடல் தான். இதில் ஸ்க்ரம் ஸ்க்ரம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். SCRUM என்ன எழுத முடியல. ஓகே, இப்போ எழுதும் SCRUM ஸ்க்ரம் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி தான் இண்டஸ்ட்ரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வாட்டர் ஃபால் மாடல்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொன்னதான்ப்பா, அதனால தான் ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். இந்த வீடியோஸ் அதை சொல்கிறேன். இந்த கதையெல்லாம் தெரியணும்னா நீங்கள் இந்த வீடியோ நம்பர் 2 பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம வாட்டர் ஃபால் மாடல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாட்டர் ஃபால் மாடல் அதுலேயே பேர்லேயே இருக்குது. நமக்கு வாட்டர் எப்படி இப்போ ஃப்ளோ ஆகும்? இந்த மாதிரி தானே வரும். இப்போ டேப்ல இருந்து வந்தாலும் அல்லது வேற எங்கன்னா 1 by 1 ஒரு வேலையை என்ன பண்ணிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும். அதுதான் நமக்கு என்ன பண்ணும்? லேண்டர் ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் நமக்கு எஸ்டிஎல்சியில் மொத்தம் ஒரு 7 ஸ்டேஜஸ் இருக்கும். ரெக்யூர்மெண்ட்டை கேதர் பண்ணுவோம், கேதர் பண்ண ரெக்யூர்மெண்ட்டை வச்சு டிசைன் பண்ணுவோம், டிசைன் பண்ண ரெக்யூர்மெண்ட்டை வச்சு டெவலப் பண்ணுவோம், டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணதை என்ன பண்ணுவோம்? டிப்ளாய் பண்ணுவோம், டிப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கு தெளிவாக. பட் இங்கே என்ன சொல்கிறோம்னா நம்மகிட்ட கஸ்டமர்கிட்ட இருந்து ரெக்யூர்மெண்ட் நம்ம கேதர் பண்ணுறோம். கேதர் பண்ணி முடிச்சு இங்கே தான் நமக்கு பிஆர்எஸ் அப்படின்னு ஒரு வரும். இந்த பிஆர்எஸ்ல இருந்து எஸ்ஆர்எஸ் சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இதுதான் இதோடைய அவுட்புட். ஓகேவா? அடுத்து இந்த எஸ்ஆர்எஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? HLD ஹை லெவல் டிசைன், LLD லோ லெவல் டிசைன் இதெல்லாம் பண்ணுவோம். இங்கே தான் இந்த UML டயக்ராம் இதெல்லாம் போடுவோம். ஓகே, OOAD ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனலைசிஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். ஹை லெவல் டிசைனுங்கிறது அந்த சிஸ்டத்தோட ஆர்கிடெக்சர், அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், டேட்டா பேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த லோ லெவல் டிசைனுங்கிறது இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் வேணும், API வேணும், இன்டர்ஃபேஸஸ் வேணும், மெத்தட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த லோ லெவல் டிசைன். ஓகே, தென் இதை ஃபாலோ பண்ணி தான் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நமக்கு வரப்போகிறது இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்னது? ப்ராடக்ட். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நமக்கு வந்துடும். இந்த ப்ராடக்ட்டை தான் டெஸ்டிங் டீம் என்ன பண்ணும்? டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. டிப்ளாய்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் நம்ம தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த வாட்டர் ஃபால் மாடல் இதுதான் எஸ்டிஎல்சி. மேலே சொன்னதும் அங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம்.
ஓகே. இப்போ இந்த வாட்டர் ஃபால் மாடல்ல ஃபர்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிசைன் அப்படிங்கிற ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அதை தான் இங்க சொல்றோம். வாட்டர் ஃபால் மாடல் இஸ் எ லீனியர் அண்ட் சீக்வென்சியல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், which means each phase is completed one after another in a fixed order. இதை முடிக்காம இதை நீங்க பண்ணிட முடியாது, டிசைனை பண்ணாம டெவலப்மெண்ட் பண்ணிட முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு வேலை இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 10th எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணாதான் 12th எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணி முடிச்சாதான் நம்மளால டிகிரி பண்ண முடியும். அல்லது 10th வச்சு டிகிரி பண்ண முடியாது, டிப்ளமோ தான் பண்ண முடியும், டிப்ளமோ ஐடிஐ. ஸோ இந்த 10 டிகிரி அப்படிங்கிற ஒன்று, இதுதான் அந்த ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம ரீச் பண்ணணும்னா 10th அப்படிங்கிற ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து 12th அப்படிங்கிற ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை 11th ஸ்கிப் பண்ணிடலாம். 11th வந்து இப்போல்லாம் வந்து நிறைய அந்த என்ஐஓஎஸ் ஸ்கீம்லாம் இருக்கு, ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சுட்டு போல வரலாம். அது என்ஐஓஎஸ்ல பண்ணுறப்ப டேரெக்டாக 10th முடிச்சு 12th எழுதலாம். ஸோ அந்த பேசிக்கை வச்சு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டேஜை இங்கே தொடங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு மாடலில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நம்மக்கிட்ட அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கிளியராக இருக்கணும். கிளியராக இல்லாமல் போச்சுன்னா அடிக்கடி சேஞ்சஸ் வருது. அது எப்போ சேஞ்சஸ் வரும்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஐடியா வந்து அந்த கஸ்டமருக்கு ஃபுல்லாக இல்லை. ஓகேவா? இப்போ சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடத்தும் போதே இப்போ அது நடத்தும் போதுங்கிற விட ஒரு அப்ளிகேஷன் அவர் மைண்டில் இருக்குது. பட் அதை வந்து எவ்ரி டைம் அவர் திங்க் பண்ண அது வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் வேரி ஆகுது. ஸோ வேரி ஆகும்போது அவர் எவ்ரி டைம் வந்து அந்த கம்பெனியை மீட் பண்ணி எனக்கு இப்படி வருது, இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுறோம். ஓகேவா? இப்போ முடிச்சதுக்கப்புறம் இடையில சேஞ்ச் பண்ணால், இல்லை ரெக்யூர்மெண்ட்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இல்லை டெவலப்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ டிசைனையும் நீ சேஞ்ச் பண்ணணும், ரெக்யூர்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ப்ராஜெக்ட்ஸில் நம்மளால வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய டிராபேக். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ நம்ம சொன்னது தான். அட்வான்டேஜ் வந்து இது வந்து சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப ஈஸி, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இது வந்து செட் ஆகாது. டிஸ்அட்வான்டேஜ் இப்போ சொன்னதான். மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ என்ன ஆகணும், டெஸ்டிங் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா டெஸ்டிங் ஏன் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒவ்வொரு டிசைன் அதாவது ரெக்யூர்மெண்ட் முடிஞ்சு தான் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங். ஓகேவா? இது வேற மாடல்லாம் இருந்தால் நமக்கு இந்த எஸ்ஆர்எஸ் வச்சு டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பிளான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே நம்ம பார்த்துருப்போம் எஸ்டிஎல்சி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில். ஓகேவா? ஓகே. இதுதான் இதில் இருக்குல்ல நெகட்டிவ். எங்கே யூஸ் பண்ணலாம், தியரி தான் படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது தான். இதில் இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல்சி மாடல்னா என்னது, அது ஒரு ப்ரோட்டோகால்னு சொல்லலாம், அல்லது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன் எஸ்டிஎல்சி மாடல் அப்படின்னா அங்கே ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஒரு பிளானோட பண்ணுறப்ப என்ன ஆகும், இப்போ நான் காலைல டெய்லி எழுந்திரிச்சு ஒரு 6 to 7 வந்து படிப்பேன் அப்படிங்கிறது, அது டெய்லி அந்த 1 hour படிக்கிறப்ப அங்கே ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் ஆகும். அப்போ அதுக்குரிய அவுட்புட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்ன எஸ்டிஎல்சி மாடல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகே. ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரையும் இதான் கொஸ்டின்ஸு. வாட்டர் ஃபால் மாடல் என்ன ட்ராபேக்குன்னு கேட்டால், ரெக்ரூட்மெண்ட் வந்து சேஞ்சஸ் அடிக்கடி நடந்தால் நமக்கு வந்து காஸ்ட்டு டைம் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது. எதுக்கு சூட்டபிள் ஆகும்னு பார்த்து கேட்டிங்கன்னா ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் தான் சூட்டபிள் ஆகும். இந்த பற்றின இன்னும் டீட்டெயிலான கதை நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சிம்பிளாக அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் இங்கே பார்த்துக்கங்க, இந்த வீடியோ பார்த்துக்கங்க. ஓகே. தென் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா வி மாடல், அதாவது வெரிஃபிகேஷன் அண்டு வேலிடேஷன் மாடல் பற்றி பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.